இந்த வீக்கெண்ட் 2 புது படம் வருது, படத்துக்கு போலாமா? என் வீட்ல விட மாட்டாங்கடி, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாட்டும் இன்னும் என்னடி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆக்சுவலி விடுவாங்க. வெளிலலாம் போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டா விடுவாங்க. ஆனா விட மாட்டாங்க. 2 ஹவர்ஸ்ல வந்துடணும். அப்புறம் நடுல வந்து எங்க இருக்க, என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். ஸ்லீப் ஓவர்லாம் விட மாட்டாங்க. லேட் நைட்லாம் வந்து விட மாட்டாங்க. 6 மணிக்கு மேல வெளில விட மாட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா காலி. அதுக்கப்புறம் எப்பவுமே விட மாட்டாங்க. அதனால விடுவாங்க. எதுக்கு இவ்வளவு போ தேவையில்ல அப்படின்றவாங்க. கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லையாடி? எனக்கு ஃப்ரீடம்லாம் கொடுப்பாங்க. பட் நான் வந்து ஏன் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. புரியலையா? எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்விக்கில ஆர்டர் போறேன்னா இல்ல ஏதாவது மிந்த்ரால குர்த்தி வாங்குறேன்னா எங்க அம்மாட்ட நான் வந்து காட்டிட்டு இது வாங்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன். மோஸ்ட்லி நோ சொல்லவே மாட்டாங்க. ஆனா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வாங்குவேன். ஐயோ, உனக்கு பாக்கெட் மணி எல்லாம் கிடையாதா? பாக்கெட் மணி எல்லாம் தருவாங்க. எனக்காவது வெளியில போறேன் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டேன் அப்படின்னா 100 rupees தருவாங்க. மச்சி, நான் ஏசி போறதுக்கு டிவி போறதுக்குலாம் எங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்பேன்டி. சிம்பிள். எனக்கு என்ன பிடிச்சாலும் பண்ணலாம். பட் அது அவங்களுக்கு பிடிச்சதா மட்டும் தான் இருக்கணும். நான் கமெண்ட் ஆகி லவ் கூட பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பார்த்த பையனை லவ் பண்ணலாம். இன்னும் புரியலையா? போதும், நீ எந்த பிளானுமே இல்லடி. வீட்ல தான் இருக்க போறேன். இந்த வீக்கெண்ட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுறி. பாய்டி.